முதல் கண் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 52 ஆண்டுகள் முடிந்து 53வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நமது முதல்வர் அவர்களுக்கு உங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய மனப்பூர்வமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம சட்டசபையில பேசுகின்ற உரை ஒன்று மேகதாது அணை பற்றியும் ஆளுநருடைய உரையை பற்றியுமான டிஸ்கஷன். சற்றேறக்குரிய 1.5 மணி நேரமா ஒரே டாபிக் தான் இங்க போயிட்டு இருக்கு. அந்த வாய்ப்பு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை பேரவைத் தலைவருக்கு நான் வைக்கிறேன். நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது, நிறைய பேருக்கு வாய்ப்பே கிடைக்காமையே போயிடுது. இது சட்டமன்றம், எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி, எல்லாருக்குமே வாய்ப்பு தரணும் பேசுறதுக்கு. அது நீங்க அவைத்தலைவர் அவர்கள் நீங்க அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அன்று ஆளுநர் உரை, அது தமிழ்தாய் வாழ்த்தோடு ஆரம்பிக்கப்பட்டதை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மனப்பூர்வமாக அதை வரவேற்கிறோம். அதே போல ஆளுநர் உரை அன்றைக்கு ஆளும் கட்சியின் உரையாக இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி ஆளுங்கட்சியை பற்றி மட்டுமே அவருடைய உரை இருந்தது. நமது தமிழ் மொழி தாய்மொழி, நம்மளுடைய அன்னை தமிழ் அன்னை. அந்த தமிழ் மொழியை நாம் சொல்றது செந்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். அதை நாம் கேட்கும்போது அது நம் காதுல தேன் பாய்ந்ததாக தான் நம்ம எல்லாரும் சொல்வோம். ஆனால் அன்றைக்கு ஆளுநர் உரையில் 37 நிமிடங்கள் அவர் பேசியதாக ஒரு குறிப்பு இருக்கு. ஆனா 37 தவறுகள், தமிழை பற்றி உச்சரித்தவை அத்தனையுமே